சோனம் வாங்சங் இந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்தியா இவரை தேச துரோகின்னு சொல்லியும் அதே இந்திய மாணவர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்காரு. மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி ஒரு நாள் 2 நாள்ல மொத்தம் 19 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அதுல 9 கிலோ எடையும் அவருக்கு குறைஞ்சிருக்கு. லடாக்ல பிறந்த இந்த மனுஷன் அவரோட இனோவேஷனால அங்கிருந்த தண்ணி பஞ்சத்தை போக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம குளிர்காலத்துல கஷ்டப்படுற நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்காகவே சோலார் பவர் டென்ட்டையே கண்டுபிடிச்சிருக்காரு இந்த மனுஷன். அவரோட 9வது வயசு வரைக்குமே படிக்காம அம்மாவோட உதவியால அப்புறம் படிச்சிருக்காரு. தன்ன மாதிரியே யாரும் இருக்கக்கூடாது லடாக்ல சோலார் சிஸ்டத்துல ரன் ஆகிற ஒரு ஸ்கூலை கட்டி 10th ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்து 5% ல இருந்து 75% வரைக்கும் பாஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இந்த உண்ணாவிரதத்தை அவர் எதுக்காக பண்றாருன்னா நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி அந்த எக்ஸாமையே கேன்சல் பண்ணாங்க. இதனால 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு நீதி கேட்டுதான் அவர் போராட்டமே பண்ணிட்டு இருக்காரு. நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கம்மல் போடக்கூடாது, ஃபுல் ஸ்லீவ் போடக்கூடாதுன்னு சவுத் சைட்ல அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சாங்க. பட் நார்த் சைட்ல எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரே லீக் ஆகுது. அதுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்றுக்கிட்டு பதவி விலகணும்னு உண்ணாவிரதம் இருக்காரு. இந்த மனுஷன் அவரோட உசுரை கொடுத்து உண்ணாவிரதம் இருந்து போராடிட்டு இருக்காரு. ஆனா எந்த மீடியா சேனலும் இதை கவர் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதை கண்டுக்க கூட கிடையாது. இந்த மாதிரி சில மனுஷங்க தான் பதவிக்காக இல்லாம மக்களுக்காக போராடுறாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.